ஆன்மீக பாதையில் மிகப்பெரிய திருடன் இன்னும் வேண்டும் என்ற மனம். என்ன அப்படின்னா, ஆன்மீகத்துக்குள்ளே வரும்போது என்ன கேட்பீங்கன்னா, எனக்கு அமைதி மட்டும் கிடைத்தால் போதும் அப்படிம்பீங்க. அதாவது முதல்ல அமைதி வேண்டும், அடுத்தது ஆனந்தம் வேண்டும், அடுத்தது ஆன்மீக அனுபவங்கள் வேண்டும், அடுத்தது அமானுஷ்ய சித்துக்கள் வேண்டும், அடுத்தது நான் பிறரை வழிநடத்த வேண்டும். அதாவது இப்படி தான் இந்த ஆன்மீக பாதை என்ன ஆகுது, ஆசையின் இன்னொரு வடிவமாக மாறிவிடுகிறது. அதாவது பற்றிய பொருள் தான் மாறியதை தவிர பற்று மாறவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அங்கே அவன் சாதாரண மனிதன் பணம் வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்று ஓடுகிறான். நீங்கள் ஆன்மீக அனுபவங்களை சேர்க்க வேண்டும் என்று ஓடுறீங்க. அங்கு ஆசைதான் மாறியதை தவிர ஆணவம் மாறவில்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது ஆன்மீக அனுபவம் வேண்டும் சொல்கிறீங்க. ஒளி தெரிய வேண்டும், உடல் லேசாக வேண்டும், உடலில் அதிர்வு தெரிய வேண்டும், குண்டலினி எழும்ப வேண்டும், சக்ராஸ் ஃபங்க்ஷன் ஆக வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. இந்த அனுபவங்கள்லாம் எதற்காக கேட்குறீங்க? எதற்காக அப்படின்னா, நான் தியானம் செய்யும்போது இந்த அற்புதமான அனுபவங்கள்லாம் கிடைத்தது அப்படின்னு மற்றவர்களிடம் சொல்லி உங்களை நிரூபிக்கிறதுக்கு தான் கேட்குறீங்க. அதாவது இதற்கு உங்களுக்கு அனுபவம் தேவையில்லை, அந்த அனுபவங்களுடைய அடையாளங்கள் தான் உங்களுக்கு தேவைப்படுது. என்ன அப்படின்னா, முதல்ல என்னிடம் பணம் இருக்கிறது, என்னிடம் வசதிகள் இருக்கிறது, இப்போது என்னிடம் ஆன்மீக அனுபவங்கள் இருக்கிறது என்று. அதாவது ஆணவம் தன்னுடைய உடையை மாற்றி உள்ளது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.